ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான மாதம்னு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கோலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? மற்ற நாள் மாதத்துக்கும் இப்போ மார்கழி மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இறைவனே பார்த்திங்கன்னா மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோலம் போடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அதில் இப்போ நம்ம என்ன கலர் கொடுக்கலாம், என்ன கோலம் போடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேத்துவோம் இல்லைங்களா? கரெக்டாக அது நம்ம பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேத்துறது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை கொண்டு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. இந்த மாதத்தில் கோலம் போடுறதா இருக்கட்டும், விளக்கேற்றுறதா இருக்கட்டும், நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம எல்லாமே சொல்லுவோம். நம்ம மைண்டு வேறு எங்கேயுமே போகாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் நமக்கு கொண்டு வரும். நம்ம மைண்டுமே நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து நம்ம ஓகே, நம்ம என்னென்ன வேலையெல்லாம் நம்ம பார்த்து வச்சுருக்கோமோ அது கரெக்டாக அந்த பிளான் பண்ணபடி அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்கிறது கூடவே சமம். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வெத்தலை மாலை போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கள். கோயிலுக்கெலாம் போனீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு நிறையா வரும் விழாக்கள். பஜனை எல்லாம் பாடிட்டு போவாங்க. உங்கள் ஊரில் அந்த பழக்கம் உண்டா சொல்லுங்கள். வைகுண்ட ஏகாதசி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை சாத்தி சொல்லுவாங்க, திருவாதிரை சொல்லுவாங்க. எங்கள் தெரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா எல்லார் வீட்டு முன்னாடியும் நல்லா கலர் கலராக கோலம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ கலர்ஸ் கோலம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக போட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம தோசைக்கல்லை காய வச்சுட்டு அதில் லைட்டாக 4 பிரெட் துண்டை போட்டுட்டு நெய் தடவி போடுங்க. அப்போ தான் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். உங்ககிட்ட ஒரு சீஸ் இருந்தால் கூட போதும். நம்ம லைட்டாக நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சீஸ் எடுத்து அப்படியே பிரெட் மேலே வச்சுட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இல்லை உங்களுக்கு நைட் இதை டின்னராக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு பாலை குடிச்சிட்டு இதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். மேலே நம்ம சாக்லேட் சிரப் இருந்தால் அதையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ பார்த்தாலும் சரி ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்றதால நம்ம இந்த மாதிரியுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பாட்டை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து துணியை தான் நிறைய மடிக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். மடித்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து தான் வைக்கணும். நம்ம என்ன தான் டெய்லி துவைச்சாலுமே அவ்வளோ வேலை பார்த்தாலுமே நம்ம இந்த துணியை மடித்து எடுத்து வைக்கிறது பெரிய பெரிய டாஸ்க்கு. அதே மாதிரி தாங்க இந்த பாத்திரம் எவ்வளோ பாத்திரம்னாலும் கழுவிடலாம். பொடுன்னு தேய்ச்சி போட்டு கழுவிடலாம். ஆனால் அந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மடி ஏற்படும். இது யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி மாவு இல்லையே அப்படின்ட்டு நான் அடை தோசை மாவுக்கு தான் அரைச்சி வச்சிட்ருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த அடை தோசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அடை தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அதை சுட சுட சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அடை தோசை கூட அவியல் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அடை தோசை மாவு செம்ம ரெசிபி. ஒரு சூப்பரான ஹேக் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ராகி மால்ட்டு பண்ணுறது. ஸோ ராகி மாவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கோம். அடுத்ததாக நம்ம இனிப்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3யுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஓட்டு இல்லை 2 ஓட்டு மட்டும் போதும். ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம். அதுவே நல்லா எல்லாமே ஒன்றோடு ஒன்றா நல்லா கலந்துரும். ஸோ இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பப்போ குழந்தைங்க பால் கேட்குறாங்களோ அது கூட நம்ம ஆற்றி கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ரெசிபி.
ஸோ ஈஸியான ராகி ஹாட் சாக்லேட் மில்க் ஷேக் வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து பால் எடுத்த தண்ணியில தான் பார்த்தீங்கன்னா, அத நல்லா கலக்கி விட்டுக்கிட போறேன். இத எடுத்து நம்ம அப்படியே அடுப்புல வச்சு லோ ஃப்ளேம்ல வந்து நம்ம கலக்கி கலக்கி விடணும். அப்பதான் நல்லாயிருக்கும். கரெக்ட்டா அது கெட்டி பதத்துக்கு வரையில நம்ம ஆஃப் பண்ணிரலாம். இது கூட நீங்க வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ குடிக்கிறம்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கிண்டி கை விடாம கிளறணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அப்பப்போ இடையில பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிரும். ஸோ இந்த மாரி நல்லா கை விடாம நல்லா கிளறிக்கோங்க. நல்லா இறக்கி வச்சுட்டு போய் நல்லா நம்ம கிண்டுறதுலாங்க இருக்குது. இந்த மாரி கூழு, இந்த மாரி மில்க் ஷேக் இந்த மாரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா கிண்டணுங்க. இல்லைனா அங்கங்க நமக்கு வந்து கட்டிப்படுற மாரி இருக்கும். ஸோ பாலுமே இதில நம்ம சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா செஞ்சுட்டு நீங்க குழந்தைங்களுக்கு குடுத்தீங்கன்னா, ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்போ பார்த்தாலும் டீ, காஃபி, பால் அப்படின்னு குடிக்கிறதுக்கு பதிலா, ஸோ இந்த மாதிரியும் நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஒரு டம்ளர் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்க்க போறேன். ஓகேங்களா? உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னாலும் நீங்க குடிச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, சரி குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்களே அப்படின்ட்டு நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இல்ல இது கூட நீங்க டார்க் சாக்லேட் வச்சுருந்தீங்கன்னா, அதுவுமே சேர்க்கலாம். அதுவுமே நல்லது தான். ஸோ நான் இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, லைட்டா சாக்லேட் சிரப் வந்து ஊத்திக்கிறேன். ஸோ இந்த மாரி நம்ம காலையில நம்ம குடிச்சோம். இல்லைன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா, அந்த டைம்ல குடிச்சா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.